நீண்ட நாட்களுக்கு பிறகு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். 4ஆம் இடத்துல சனி இருக்காரே, கெடுதல் வருமா? வராது. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பண்ணாத தப்பு இருக்காது, எல்லா தப்பும் பண்ணியிருப்பாங்க, கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வருகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ இல்லை 4ஆம் இடத்துல சனி இருந்தாலோ நிலத்துல முதலீடு பண்ணா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறனால சில புதிய நட்புகள் வரும். 23 நாட்கள்ல பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, சனி எங்க உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதா மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில். என்ன சார், குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரம் அடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது, சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்க ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உட்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பாதகாதிபதி 11ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காரு. குரு பார்வை 11ஆம் இடத்துக்கும் இருக்குது, உங்கள் ராசிக்கும் இருக்குது. எப்பேற்பட்ட கெட்ட பேர் எடுத்திருந்தாலும் சரி, இப்போ நல்ல பேர் வாங்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பண்ணாத தப்பு இருக்காது, எல்லா தப்பும் பண்ணியிருப்பாங்க, கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வருகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். எதிரிகளை கூட உங்கள் பக்கம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம்.
திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப வருஷமாக நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோம் சார், டைவர்ஸ் கூட கொடுத்தாச்சு, கோர்ட்டில் டைவர்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. கோர்ட் டைவர்ஸ் மட்டும்தாங்க கொடுக்கும். சேர்ந்து வாழறதுங்கிறது வந்து உங்கள் மனசு சார்ந்த விஷயம். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க. ஏன்னா புதன் உங்கள் ராசியில் இருக்கார், உங்கள் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கார். ஸோ 2 பேருக்கும் மனசுக்குள்ளார ஒரு வெறுமையின் காரணமாக மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் இப்பொழுது சேரக்கூடிய ஆற்றல் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதினருக்கு மனசுக்கு பிடித்த நபருடன் திருமணம் செய்து கொள்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற, அதாவது அப்பா அம்மா பார்த்துன்னு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க, பையனை பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கும், போயிட்டு பேசுவீங்க, அப்பா அம்மாட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரி இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. வேற யாரையோ பேசுறதுக்காக போவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணோட வீட்லேயும் இங்கே தான் 2 பக்கத்து வீடு. சரி, ஏன் பையன் ஆசைப்பட்டானே, இந்த பொண்ணே பேசி முடிப்போம், அந்த பொண்ணு வீட்லேயும் உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நேரம் சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். 4ஆம் இடத்துல சனி இருக்காரே, கெடுதல் வருமா? வராது. ஏன்னா செவ்வாய் பார்க்குறாரு. மருத்துவ ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ இல்லை 4ஆம் இடத்துல சனி இருந்தாலோ நிலத்தில் முதலீடு பண்ணால் இப்போ உடனே விற்க முடியாது. சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் அங்கே தான் அந்த நிலம் உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால் இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி. அதுவும் பிடிச்ச இடத்துல வாங்குவீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துல. எனக்கு வந்து போயஸ் கார்டனில் நடிகர் தனுஷ் வீட்டுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டுக்கும் நடுவில் எனக்கு வேணும்னா, தனுசு ராசிக்காரங்க வாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் வந்து சேரும். ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். ஆனால் அதே சமயம் லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால மூத்த சகோதரிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் பண்ணுவீங்க. அக்கா தான் எனக்கு முக்கியம், மனைவி கூட செகண்டரிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய வகையில் இருப்பீங்க. அதனால் மனைவி கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு, எனக்கு அக்காவும் முக்கியம் மனைவியும். அக்கா கொஞ்ச நாளைக்கு தான், அக்காவோட லைஃப் செட்டில் ஆகிடுச்சுன்னா மனைவி தான் முக்கியம். மனைவி இல்லை வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூட இருப்பாங்க. மனைவியை மதிக்க தெரியாதவனுக்கு வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது. அதனால் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய மனைவியை ஒழுங்காக மதிக்க கற்றுக்கோங்க. அதே சமயம் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறனால சில புதிய நட்புகள் வரும். அவங்க கொஞ்சம் குதர்க்கமாக பேசுவாங்க. இந்த க்ரூக்கட் மைண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வருவாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக. இந்த ஒரு 23 நாளில் ஒருத்தன் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆவான். அவன் பார்த்தா நல்லவனாக இருப்பான். நல்லா இந்த ஏதோ ஒரு படத்தில் கண்ணாடி போட்டவன் பொய் சொல்ல மாட்டான், அது மாதிரி வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. நல்லவனாக தெரியுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே க்ரூர எண்ணத்தை வச்சுருப்பான். அவனை பார்த்து பழகிறது நல்லது. ஸோ யார் விஷயத்திலையும் உங்களுடைய கண்ணை நம்பாதீர்கள், உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள். சுற்றி இருக்க என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க. இப்பொழுது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பதவி செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசிக்காரங்க அமோக பலன்களை அனுபவிக்கிறார்கள். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.